friends, welcome to Kavitha Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சிக்கன் வறுவல். இங்க என்ன ஸ்பெஷல்னா நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வறுத்து பொடிச்சு அத சேர்த்து இந்த சிக்கன் வறுவல் செய்றோம். சோ ரொம்ப நல்ல பெர்ஃபெக்ட் டேஸ்டோட நல்ல வாசனையா இருக்குங்க. நல்ல சப்பாத்தி, ரோட்டி, ரைஸோட சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும். particularly variety rices, ghee rice, pulav, தேங்காய் பால் சாதம் இதோடலாம் இந்த சிக்கன் வறுவல் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற ஒரு பெர்ஃபெக்ட் சிக்கன் வறுவலோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 3/4 கிலோ அளவுக்கு தட்டி 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணின சிக்கன். ஸோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்னென்னா இந்த சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மசாலாலாம் கரெக்டாக பிடிச்சி சிக்கன் குக்காக எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடிச்சு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். ஸோ எடுத்து வச்ச பொருட்களால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் நிறையா சேர்க்க வேண்டாம், அது ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி ஆயிரும், அந்த இனிப்பு வாசனை வந்துடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஷ்மீரி சில்லி, 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிச்சிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அடுத்தது சீரகம், மிளகு. சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இதெல்லாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துறணும். ஸோ அதனால் ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மிளகாய். ஸோ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. ஸோ நல்லா கரிஞ்சிடாமல் நம்ம நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாசனை தான் நம்மளுக்கு சிக்கனில் வரப்போகுது. ஸோ பர்ஃபெக்டாக அதை ரோஸ்ட் பண்ணிட்டாவே போதுங்க, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடணும். ஸோ இப்படி நல்லா பொடிச்சாச்சு. ஸோ மசாலா பொடி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சிக்கன் தாளிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு தாளிக்க, நல்ல பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கீறி விட்டு உள்ளே சேர்த்து விட்டுறேன். இதனால் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாயெல்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அது உங்கள் விருப்பம். இப்போ அடுத்தது நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுறலாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி வச்சு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் அது வேக விடுவோம். இப்போ மூடி வச்சாச்சு. நல்லா 3-4 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே விடலைங்க பாருங்கள். ஆனால் இப்போ தண்ணி விட்டு வெந்திருக்கு. ஸோ இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோன்னா நம்மளுக்கு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். ஸோ அதனால் கிளறி விட்டுட்டு இப்போ 2 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே இந்த சிக்கனில் சேர்த்து விட்டுறணும்.
இப்போ மசாலா பொடி நல்லா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நல்லா சிக்கன் வந்து ட்ரை ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டு மூடி வச்சு லிட் வச்சு மூடி நம்ம வேக விட்டுருவோம். நல்லா அது ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் வெந்துடும். அந்த மசாலாவும் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா அந்த மசாலா பிடிச்சி சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருங்க. இடையில இப்படி ஒரு வாட்டி எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக வெந்துருச்சு. அந்த மசாலா வாசனையும் கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. ஸோ மசாலா கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும், சூப்பராக நம்ம வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதுங்க. ஜம்முன்னு நம்ம சிக்கன் வறுவல் சும்மா கமகமன்னு வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பரிமாற ரெடியாக இருக்குது. இது நல்லா சுட சுட சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டாலும் சரி, இல்லைனாலும் அந்த வெரைட்டி ரைஸஸான கீ ரைஸ், புலாவ், தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.